முதல் செய்தியாக மதுரை கோர்ட் ஒரு அதிரடியான உத்தரவை பிறப்பிச்சிருக்கு. என்னென்னா, நீர்நிலைகளை ஆக்கிரமிச்சிருக்கக்கூடிய அந்த கட்டடத்தை இடிங்க, இடிச்சிட்டிங்க அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி எங்களுக்கு நீங்கள் ஒரு அறிக்கையாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது நீதிமன்றம் கொடுக்குற சரியான உத்தரவு தானே அப்படின்னு நினைப்பீங்க. யாருக்கு அப்படிங்கிறது தான் முக்கியம். அதில் திமுகவுடைய இளைஞர் அணி அலுவலகம் இங்கே இருக்குன்னா, மதுரையில் முல்லை நகர் அப்படிங்கிற இடத்துல பிபி குளம், அந்த கண்மாயை சுற்றி அதை ஆக்கிரமித்து பலர் கட்டியிருக்கிறாங்க. எல்லாருக்கும் நோட்டீஸு, எவிக்ஷன் நோட்டீஸு மாநகராட்சியிலேருந்து கொடுத்துருக்காங்க. பல பேர், ஒரு சிலர் நடவடிக்கை எடுத்திருக்காங்க, ஒரு சிலர் கோர்ட்டில் கேஸாக ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதில் இளைஞரணி சார்பாகவும் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி அதுக்கு இது பண்ணுறப்ப இல்லை நீர்நிலைகள் ஆக்கிரமிப்புனா அதை இடிக்க வேண்டும் அப்படின்னதும், சரி வேறு வழி இல்லை அப்படிங்கிறப்ப அந்த இடிப்பை நாங்களே பண்ணிக்கிறோம் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை செய்யலை. திரும்ப சம்மந்தமாக கோர்ட்டுக்கு வரும் பொழுது, நீங்கள் தானே இடிப்பேன்னு சொன்னீங்க, என்ன ஆச்சு அப்படிங்கிறப்ப, இல்லை அங்கே எந்த ஒரு செயல்பாடும் இல்லை அப்படின்னு, உங்களை நான் இடிக்க தான் நாங்கள் சொன்னோம் அப்படின்னு கோர்ட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கு. மீண்டும் எங்களுக்கு இடிச்சிட்டிங்கிறத எங்களுக்கு ஒரு அறிக்கையாக கொடுக்கணும்னு கேட்டிருக்காங்க. நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் மற்றும் புகழேந்தி அவங்களுடைய அறிக்கை தான் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? அதுங்க, நீதிமன்றத்தில் நாங்களே இடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி மனுதாரர், இளைஞரணி மனுதாரர் ரவீந்திரன் நினைக்கிறேன், அவர் சொல்லியிருக்காரு. அது சொன்ன உடனே கோர்ட் அதை ஏற்றுக்கிட்டு, பரவாயில்ல நீங்கள் இடிச்சிட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க அப்படின்னா, அடுத்த விசாரணை வரும்போது ஒரு எப்படி 3லேருந்து 6 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கு. அப்போ என்ன சொல்கிறாங்க, இடிச்சிட்டிங்களா அப்படின்னு ஜட்ஜு கேட்கும்போது, இடித்து கொடுத்துட்டாங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அங்கே எந்தவித நடவடிக்கையும் இல்லை அப்படின்னு. ஒன்று இடிச்சேன்னு சொல்லணும், இல்லை இல்லைன்னு சொல்லணும். அதை விட்டு இவனுங்க கோர்ட்டில் ஏறி புழுகுறானுங்க. அந்த நீதிபதியை ஏமாத்துற அளவில் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள், அவர் சென்னை மதுரை மாநகராட்சி ஊழியர், அவர் தான் போய் கோர்ட்டில் கூண்டில் ஏறி, இல்லைங்க அங்கே எந்த விதமான ஆக்டிவிட்டீஸும் இல்லைங்க. அது அவர் இன்னொன்று, நீதிபதி அடுத்த ஸ்டெப்புக்கு போனால் தான் இவங்க திருந்துவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களையே இடிக்க சொல்லி அதை வீடியோ எடுத்து நீங்கள் தாக்கல் பண்ணி, இல்லைன்னா உனக்கு ஸ்டிச்சஸ் பாஸ் பண்ணுவோம். நம்ம நினைக்கிற மாதிரிலாம் ஜட்ஜி பேச முடியாது, அது வேற. இருந்தாலும் இவங்க எப்பேற்பட்ட திருடர்கள் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். இப்போ இதே போல் கோர்ட்டு சொல்லுது, நீர்நிலையில் ஆக்கிரமிக்கிறேன், உடனடியாக கொட்டும் மழையில் கூட கோயில்களை உடனே இடிக்கிறாங்க, புல்டோசர்லாம் வச்சு இடிக்கிற பல வீடியோக்கள்லாம். இவங்க யாருக்காக ஆட்சி செய்கிறாங்கிறது இல்லை. கொட்டும் மழையில் இடிக்கும்போது அது அந்த விஜயகாந்த் படத்தில் இது போட்டு வருவார், அது ஜெர்கின்லாம் போட்டு, இந்த மாதிரி முதல்வர், துணை முதல்வர், அப்புறம் அல்லேலியா பாபு, அவங்க அந்த கோவில் கொள்ளைத்துறை அமைச்சராக இருக்கார் அல்லேலியா பாபு, இவங்க எல்லாருக்குமே இது ஒரு மேனியாக். அந்த மழை லேசாக தூரிடுச்சுன்னு வச்சுங்க, அந்த வீட்டில் தூசி தட்டு, அதை நம்ம சட்டையெல்லாம் ஹேங்கரில் மாட்டுறோம்ல, அந்த மாதிரி ரெடியாக வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எங்கேயாவது தூரல் விழுந்துருச்சு, நீங்கள் இதை எடுத்துகிட்டு நாங்கள் எங்கே இருக்கேனோ அங்கே வந்துருங்க, இல்லை பக்கத்து கடையில் வாங்கிப்பாங்கன்னு நினைக்கிறேன். மழை தூரல் விழுந்தவுடனே இவனுங்க இந்த ரெயின் கோட்டோட இவனுக்கு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் மாதிரி, நான் சொல்கிறேன் இந்த நபர்கள்லாம், முதல்வர், துணை முதல்வர், இந்த இவர் அல்லேலியா பாபு, இது ஒரு வாடிக்கை அவங்களுக்கு. இதே இந்த வேடிக்கையே ஒரு வாடிக்கை அவங்களுக்கு. இந்த மாதிரி அன்றைக்கி கோவில் அடிக்கும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே பொழிச்சலூர்கிட்ட ஒரு கோவில் அடித்தாங்க. அப்புறம் உண்மையிலேயே ஒரு ஆக்கிரமிப்பு, ஏரிக்குள்ளே ஆகியிருந்த ஆக்கிரமிப்பு அஸ்தினாபுரம், அதெல்லாம் இடித்தாங்க. ஆனால் அந்த பொழிச்சலூரில் அந்த ஏரிக்குள்ளே இது இருக்குது, ஆத்தங்கரையில் கோவில் இருக்குன்னாங்க. ஆனால் ஆத்தங்கரையில் இந்த சர்ச்சை விட்டுட்டாங்க. சர்ச்சோட காம்பவுண்ட் வாலை இடிச்சுட்டு நாங்கள் இடிச்சிட்டோன்னு கோர்ட்டை போய் ஏமாற்றினாங்க. இது இவங்க ஏமாத்துறது நமக்கு புதுசு இல்லை. அது இங்கே நீங்கள் கோவிலையே மொத்தமாக இடிச்சு தள்ளுவாங்க. திருப்பரங்குன்றம்ல கூட ஒரு விநாயகர் கோவிலை இடித்தது, பழைய வீடியோவா புது வீடியோவான்னு தெரியல, எதா இருந்தாலும் இடித்தது தானே. மெட்ராஸ் உயர்நீதிமன்றமானது 2018ஆம் ஆண்டில் வேங்கீசர் கோவில் குளத்தில் இருக்கும் ஆக்கிரமிப்பு அகற்றப்பட வேண்டும் என்று தீர்ப்பு கொடுத்தது. பெரியவர் தியாகி நெல்லை ஜெபமணி அவர்களின் மகன் அன்பு அண்ணன் ஓய்வு பெற்ற போலீஸ் இன்ஸ்பெக்டர் மோகன்ராஜ் அவர்கள் வழக்கு தொடுத்தார். அதன் அடிப்படையில் தீர்ப்பு வழங்கப்பட்டது. ஆனால் இன்றளவும் அந்த நீர்நிலை ஆக்கிரமிப்பானது அகற்றப்படவில்லை. என்ன காரணம்னா, அந்த கோவிலோட தர்மகர்த்தா, அது ஒரு ட்ரஸ்ட், அந்த கோவில் அந்த தர்மகர்த்தா கௌரி சங்கரோட பையன்,
அவர் என்ன பண்ணுறாரு, இதுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஒரு கேஸை போட்டு வச்சு இது வரைக்கும் நம்பர் ஆகாமல் இழுத்துட்ருக்கு. அதுக்கு நம்மளுடைய மரியாதைக்குரிய ஒய்எஸ் கண்ணன் அவர்கள் இப்போ மாற்று ஏற்பாட்டில் முறையில் ஈடுபட்டு இளங்கோவன்ஜி நாங்கள்லாம் சேர்ந்து அதுக்கான முயற்சி இப்போ தான் பிள்ளையார் சொல்லியே போடுறோம். இது எதுக்காக சொல்கிறேன்னா, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நீர்நிலைகள் ஆக்கிரமிப்புங்கிறது இந்த கழகங்களின் ஆட்சியில் எல்லா இடங்கள்லையும் நீக்கமர நிறைந்திருக்கு. நீங்கள் திமுக வந்து அங்கே மட்டும்தான் ஆக்கிரமிச்சிருக்குன்னு நினைக்காதீங்க. இங்கே பல்வேறு இடங்களில் எனக்கு தெரிஞ்ச திருச்சியில் இருக்கக்கூடிய அறிவாலயமாக கலைஞர் அறிவாலயம், ஒரே நேரத்தில் 2 போய் இதில் கலைஞருங்கிறது ஒன்று, அறிவாலயங்கிறது அது வந்து இடக்கர டக்கல் அப்படிம்பாங்கள்ல, அந்த மாதிரி அதில் 2 பொய் இருக்குது. நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம்னு வச்சுங்க. ஆனால் அதுவே வந்து ஒரு சர்ச்சைக்குரிய இடமா தான் இன்னி வரைக்கும் சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து, அது குறிப்பாக 1970க்கு அப்புறத்துலேருந்து டி நகரில் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அங்கே வந்து எல்லா கட்சிகளும் ஆட்டையை போட்டு அது கலெக்டர் லேண்டுங்கிறாங்க. அது ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது. ஒரு நண்பர் கேட்டார், அந்த இடம் இத்தனை வருஷமாக இருக்கே, பிஜேபியை தவிர மீதி எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் அதுக்குள்ளே பங்கு இருக்கு, உனக்கு ஏதாவது பங்கு வந்திருக்குமே, ஆர்டிஐ போடலாமான்னு. தாராளமாக போடு, என்ன இருக்குங்கிறது தெரிஞ்சுப்போம். அந்த தகவல் அறியும் உரிமை ஆணையத்துக்கு அவங்களுக்கும் ஏதாவது ஒரு வேலை இருக்கணும் இல்லையா? நீங்கள் மேயர் பிரியா இப்போ மாநகராட்சியை அலர்ட் பண்ணுறீங்க, நீங்கள் இப்படி ஒரு ஆர்டிஐ வரும் இல்லை. உங்களுக்கு என்ன இருந்தாலும் நம்ம மேயர் மேலே உங்களுக்கு ஒரு தனி ஒரு பாசமும் ஒரு மரியாதையும் உண்டுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அந்த மேயரை வந்து அவ்வளோ தூரம் நீங்கள் ஒரு போற்றத்தக்கவர், நீங்கள் மேயரை போற்றவர் நீங்கள். அதனால் நீங்கள் அவங்களுக்கு அனாவசியமான ஒரு இடைஞ்சல் வர வேண்டாமல் நினைக்கிறீங்க. தகவல் ஆணையத்துக்கு தானே போகுது, வரட்டும். அந்த மாதிரி இவங்க ஊர் முழுக்க ஆக்கிரமித்து வச்சதில் இன்னி வரைக்கும் அதை வந்து இடிக்கவும் இல்லை. நீங்கள் இவங்க வந்து இந்த கோவில் நிலத்தை ஆக்கிரமித்ததை ஆக்கிரமிப்பு அகற்றலை, இவங்களே ஆத்தங்கரையை ஆக்கிரமிச்சுட்டு ஆக்கிரமிப்பு அகற்றலை. நீங்கள் நீர்நிலைகளை மேம்படுத்துங்க, அதில் கொண்டு போய் சாக்கடையை விடாதீங்கன்னு ராமநாதபுரம் ராமநாத சாமி கோவில் இதில் போய் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, நீங்கள் அக்னி தீர்த்த குளத்தில் இந்த பக்கம் குளிச்சுட்டு இருப்பீங்க, ஒரு 100 மீட்டரில் ராமேஸ்வரத்தோட மொத்த சாக்கடை தண்ணியை வந்து உங்களுக்கு சர்வபெட்ட தீர்த்தமாக உங்களுக்கு அங்கே வந்து தலையில் வந்து உங்களுக்கு விழும். அப்படி ஒரு தமிழக அரசோட அவ்வளோ பிரமாதமாக, அது அந்த திமுக இந்த திமுக அப்படின்லாம் வித்தியாசமே கிடையாது. இப்போ நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ஆனால் சமீபத்தில் இந்த நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் வந்து இந்த வெள்ள பாதிப்பு வந்த பொழுது இது போல் நீர்நிலைகள் ஆக்கிரமிப்புக்கு பண்ணியிருக்காங்கன்னதும், இயற்கையோட விளையாடாதீங்க, அதுக்கு கெட்ட கோபம் வந்துடும் அப்படின்னு சொன்ன அந்த வீடியோலாம் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது திமுக இது போல் ஆக்கிரமிக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. எனக்கு அது சொன்ன உடனே பஞ்சாயத்து முடிஞ்சது கிளம்பு கிளம்பு கிளம்பு, பஞ்சாயத்து முடிஞ்சது கிளம்பு, இந்த வடிவேலோட இது அந்த ஸ்லாங்கும் அந்த துரைமுருகன் இதுவும் ஒன்றா இருக்குது. ரொம்ப கொடூரமான விஷயம். இவங்க வந்து அரசாங்கம் வந்து ஒரு மெத்தன போக்கு, அதோடு இல்லாமல் கோவிலை குறி வச்சு இடித்தாங்கன்னு சொன்னீங்களே, இன்றைக்கி மத்தியானம் நடந்த சம்பவம். நம்ம குமாரவயலூர் திருச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகஸ்தலம், அங்கே கும்பாபிஷேகம் வரப்போகுது, அதுக்கு ஆர்ச்சி கட்டியிருக்காங்க. அந்த ஆர்ச்சி இன்றைக்கி இடிஞ்சு விழுந்துருச்சு. இவங்க வந்து இந்த ஆட்சி வந்து எல்லாத்துலேயுமே கான்ட்ராக்ட் மோகம், ஆக்கிரமிப்பு மோகம், பணவெறி எல்லாமே. இந்த உலகம் பிறந்தது எனக்காக, அது வந்து ஓடும் நதிகளும் எனக்காகன்னு எம்ஜிஆர் பாடிட்டார். உலகம் பிறந்தது எனக்காக, இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வளங்களும் எனக்காகன்னு திமுக பாடக்கூடிய நிலையில் ஒரு பேராசையில் இவங்க வந்து இன்னும் நீ எதுக்கு இருக்கு, உன் தலை சும்மா தானே இருக்குது, நாங்கள் அதையும் ஆக்கிரமிச்சுக்கிறோமே அப்படிங்கிற லெவல்லாம் திமுகவோட செயல்பாடு இருக்குது. நல்ல வேளையாக ஜிஆர் சுவாமிநாதனும் நம்ம இன்னொரு நீதியரசர் புகழேந்தி அவங்களும் அப்பப்போ இவங்களை கூப்பிட்டு குட்டுறாங்க. அப்போ கூட இவங்க பாடம் படித்ததா தெரியல. ஆனால் இதோட கடுமையான பாடங்கள் படிக்க வேண்டியது திமுக ஆட்சிக்கு இருக்கின்றது.